வாசிக்கப்பட்ட சங்கீதம் ராகவ் தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஒரு பாட்டு. தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமது அடைக்கலம் அப்படி என்றால் என்ன? தேவன் நமது அடைக்கலம் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு. தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் தேவனை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அவரே அடைக்கலம் பட்டணமாக இருக்கிறார் என்றதும் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இங்கே சங்கீதம் பாடப்படுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமான். அடைக்கலம் பாதுகாப்பு, அவர்தான் பெலன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதுதான், அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பெலன். ஆபத்து காலத்திலே அவரே அனுகூலமான துணையானவர். ஆபத்து காலத்திலும் அவர்தான் துணை. நமக்கு பெலனாக இருக்கிற கர்த்தர், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூர்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனங்களை பலப்படுத்துகிறாராம். அந்த கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனன் அல்ல என்று சொல்றார். அப்படின்னா தேவனை அடைக்கலமாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமீன், அல்லேலூயா. எபிரேய பெண்கள் கர்ப்பவதியாக இருக்கும்போது மருத்துவச்சிக்கு போய் பிள்ளை பெறுவதற்கு உதவி செய்வதற்கு முன்பாகவே தன் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்தார்கள். ஏனென்றால் எபிரேய பெண்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண்கள் பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. அந்த கோத்திரத்தில் கூட ஒருவன் பலவீனப்பட்டு போகல. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு அந்த பலவீனம் கிடையாது. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. ஒரு ஆபத்து காலம் வருது, அந்த ஆபத்து காலத்தில் யார் எனக்கு துணையாக இருப்பாங்க என்பது அப்போ தான் தெரியும். யார் நம்ம விட்டு ஓடுறாங்க, யார் நம்ம கூட இருக்கிறாங்க தெரியும். அப்போது ஆண்டவர் தான் ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். யார் நம்ம விட்டு விலகினாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு ஒரு நாள் சொன்னார், ஆண்டவரை யார் உம்மை விட்டு விலகினாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். அவன் மனுஷனாக இருந்து அவன் முடிவு சொன்னான். ஆனால் இயேசுவை நீ காட்டி கொடுத்தவன் என்று சொன்ன போது துண்டகானம் துணிகானன்னு ஓடனான். ஆபத்து வரும்போது என்னை சிலுவையில் அரைஞ்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்தான். அந்த மனுஷன் யார் என்று தெரியலன்னு சொல்லி சபித்தான். ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பாருங்க, யூதாஸ் காரியத்தை அப்படிலாம் செய்தான். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எல்லா காலத்திலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மட்டும் நமக்கு துணையாக இல்லைன்னா நிர்மலமாகி இருப்போம். ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியமே நடக்காது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்ன சொல்ல வர்றாரு, ஆபத்து காலத்தில் அவரே எனக்கு துணையாக இருக்கிறாரு. பூமி நிலை மாறினாலும், பூமியே கொஞ்சம் நகர்ந்து அப்படி போயிருந்தாலும், சமுத்திரத்தின் நடு சமுத்திரமே சாய்ந்து போனாலும், மலைகள் எல்லாம் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், எதுவுமே இதெல்லாம் நடந்தாலும் கூட தேவன் என்ன பண்ண மாட்டான், அது ஜனங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினாலே பர்வதங்களெல்லாம் அதிர்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்? பூமி நிலை மாறினாலும், மலைகள் எல்லாம் நடுங்கி சமுத்திரத்தில் போய் வீழ்ந்து போனாலும், அது போய் விழுமா? விழாது. ஆனால் அப்படியே ஆனாலும், அதான் சொல்றாரு, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கு பர்வதங்களே அதிர்ந்தாலும், அந்த வெள்ளம் பெருகி வந்து அந்த பர்வதத்தை மோதினாலும் கூட நான் பயப்படேன். நான் பயப்பட மாட்டோம். ஏண்டா, யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். அவர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். அதனால சொல்ல சங்கீதக்காரன், நான் பயப்பட மாட்டேன். மலைகள் நடுங்கினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. அவர் எனக்கு தேவன், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ பயப்படாத, உன் வலக்கரங்கள் பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நமக்கு துணையாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கு பயம் கிடையாது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்திலும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்திலையும் சந்தோஷிப்பிக்கும். அப்படின்னா ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி எங்கேருந்து தோண்டு வருகிறதா? தேவ சமூகத்திலிருந்து ஒரு நதி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி, ஜீவ ஊற்றாகிய நதி, என் உள்ளத்திலே ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய நதி, அது தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. அது நம்மை சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார். ஜீவ நதி நம் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த நதியை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். வற்றாத ஜீவ நதி, அது ஒரு நாள் வற்றாது. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அது எங்கே பாய்கிறதோ அந்த மரங்கள் எல்லாம் செழிப்பாக்கும், கனி தர வைக்கும்.
அல்லேலூயா. அந்த நதி வறட்சிகளை எல்லாம் மாற்றும், செழிப்புள்ள காலங்களாக மாற்றும். உன்னை ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது, பரிசுத்த தேவன் உனக்குள்ள வரும்போது உன்னை வறட்சியெல்லாம் மாற்றுவார், உன் சாபத்தை மாற்றுவார், உன் தோல்வியை மாற்றுவார், உன் பயத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் உனக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், அந்த பாவத்தை மன்னித்து உனக்கு ரட்சிப்பை தரும்போது உன் இருதயம் சந்தோஷப்படும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு நதி உண்டு எனக்கு, நீ சொல்லணும், எனக்கு ஒரு நதி உண்டு. அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, தேவ சன்னிதானத்திலிருந்து நமக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டார். அதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். தாவீது பாவம் செய்த போது, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீங்க என்று கெஞ்சினான். ஏனென்றால் அது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தருகிற ஆவி. அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டு. புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவ ராஜ்யம் என்பது மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு நதி உண்டு, அது உன்னதமானவுடைய பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷப்படுத்தும், இந்த ஆலயத்தை சந்தோஷப்படுத்தும், உன்னுடைய ஆலயத்தை சந்தோஷப்படுத்தும். சாவுக்கேதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கும், வியாதிகளை பலவீனங்களை போக்கக்கூடியவர் ஆவியானவர். ஆவியானவர் வரும்போது சரீரங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பான். அது நடுவே தேவன் அது நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. ஒரு காலம் நீ அசைய மாட்ட, உனக்கு ஒரு காலம் அசைவு வராது. காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவான். உனக்கு தேவனே சகாயம் பண்ணுவான். தேவனுடைய உதவி உனக்கு இருக்கும். ஆண்டவர் உன் நடுவில் இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார். கடவுளே உனக்கு உதவி செய்கிறார். அதுதான் சொல்றாரு, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் ராஜாக்கள் தத்தளித்தும் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு, ஜாதிகள் உனக்கு விரோதமாக கொந்தளித்து வரட்டும். சங்கீதக்காரன் சொல்றான், எவ்வளவு பெரிய மக்கள் கூட உன்னை என்ன பண்ணலாம், எதிர்த்து வரட்டும். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு தான், உனக்கு உலகத்தில் எதிர்ப்பு உண்டு தான். ஆனாலும் எவ்வளவு பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை என்ன பண்ண முடியாது. ராஜ்யமே எதிர்த்து வந்தாலும் அவருடைய சத்தம் முழங்க பண்ணுவார். அவர் சத்தம் ஆண்டவர் உனக்காக கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உனக்காக சத்தமிடுகிற தேவனா இருக்கிறார். அவர் உனக்காக கடிந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபு அவன் தன் மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவனை கொல்லுவேன் என்று அழிப்பேன் என்று லாபான் சொல்லி வந்தான். ஆனா கர்த்தர் அந்த ராத்திரியிலே லாபானுக்கு தரிசனமாகி அவனை நீ தீங்கு ஒன்று செய்யக்கூடாதபடி அவனை கண்டித்தார். அல்லேலூயா. உனக்காக தேவன் உன் துஷ்டனை, உன்னை அழிக்கணும் கொல்லணும் வருகிறவனை ஆண்டவர் அந்த ராத்திரியிலே கண்டித்தார். அல்லேலூயா. லாபானே சொல்லுகிறான், நேற்று இரவு நான் உன்னை கொல்ல புறப்பட்டேன், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட பேசினார், உனக்கு தீங்கு ஒன்று செய்யக்கூடாது என்று என்னோட பேசினார். நான் எனக்கு தீங்கு செய்ய மனதோடு வந்தேன், தீங்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. உனக்காக தேவன் சத்தமிடுகிறவராக இருக்கா. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவா, உனக்காக அவர் வழக்காடுவா, உனக்காக அவர் இறங்கி பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்து ராஜாக்கள் தத்தளித்து அவர்கள் சத்தம் பூமி எங்கும் முழங்க பண்ணுறான். பூமி உருகி போயிட்டு சேனைகள் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். சேனைகள் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாராம்? சேனைகள் கர்த்தர். அல்லேலூயா. என்ன சேனை? வான் சேனை, பூமியில் இருக்க சேனை, எல்லா சேனைகளுக்கும் அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. சூரியன் சந்திரங்கள், போன வாரம் நம்ம படித்தோமே, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவருடைய சேனைகளாக இருக்கிறது என்று நம்ம படித்தோமே. அவர் மனிதனுக்காக அவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் மனிதனுக்காக, மனிதனுடைய தேவைகளுக்காக, மனிதனுக்கு காலத்தையும் நாட்களையும் உண்டாக்குவதற்காக, இரவும் பகலை உண்டாக்குவதற்காக அவர் சேனைகளின் தேவனா இருக்கிறார். அவை மனுஷனுக்காக உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்றா, சேனை கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். வானத்தை பூமியை படைத்த தேவன் உன்னோட கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களில் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னவர் உனக்குள்ள இருக்கிறான், உன்னோட கூட இருக்கிறான். அதனால தான் சொல்றான், யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அந்த லாபானுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் எழும்பி வந்த போது யாக்கோபை ஒன்றும் செய்ய முடியல. ஏசா கொல்ல வந்தான், ஆனா ஏசாவாலையும் ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? யாக்கோபின் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.
அதுதான் சங்கீதக்காரன் நினைவுபடுத்துகிறான். யாக்கோபுக்கு தேவன் ஆதரவு கொடுத்தான். அந்த வனாந்தர பாதையிலே வழி நடத்தின போது ஆண்டவர் அந்த நரிகள் மத்தியிலே, சிங்கங்கள் மத்தியிலே அவனை பாதுகாத்தா, வலு சர்ப்பங்கள் மத்தியிலே பாதுகாத்தா. அவனை ஒன்று சேதப்படுத்தல. இருள் வந்து சூழ்ந்து கொண்டது, காரூருள் அவனை மூடிக்கொண்டது. ஆனால் அவன் பயந்தான். ஆனால் அந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தரிசனமாகி உன்னை சொல்லுகிறார் உன்கிட்ட, யாக்கோபே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு நான் சொல்லியபடியே அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ வெறும் கையோடு புறப்பட்டு போகிறாய், நீ திரும்பி வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு 2 ராஜாக்களுடைய சொத்துகளோடு திரும்பி வருகிறான். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். வெறுங்கையாய் இருந்த நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட. ஆனால் அவன் வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சமூகமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறான். அந்த யாக்கோபை காப்பாற்றினவர், அந்த யாக்கோபை ஆசீர்வதித்தவர், அந்த யாக்கோபுக்கு பாதுகாப்பு கொடுத்த தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் சொல்லலாமா, சேனை கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார்? வாயை திறந்து சொல்லுவோமா, சேனை கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்பு, எக்ஸ்பிரிவ் பாதுகாப்பு சொல்றாங்களே. மோடி பிரதமர் வந்தா எக்ஸ்பிரிவ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இசட் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 12 வட்ட சுற்று அளவு பாதுகாப்பு. ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற பாதுகாப்பே அவ்வளவு பாதுகாப்பு இருக்கமன்னா, பரலோக தேவன் உனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரிதா இருக்கும் பாருங்க. அவர் தமது தூதர்களை அனுப்புவாராம். உங்க கால்கள் கூட கல் இடராதபடி பாதுகாப்பாரலாம். ஆமே. உன் வீட்டில் வாதை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆயுதம் வாய்க்காது, உனக்கு விரோதமாக எழும்புற சத்துரு ஒன்றுமில்லாமல் போவான். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பாதுகாப்பு உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கடவுள் உன்னை எவ்வளவா நேசிக்கிறா உனக்கு தெரியுமா? உன் தலையில் எவ்வளவு முடி இருக்குதுன்னு. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும்போது உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு. ஒன்றாகிலும் அது கீழே விழாமல் அவர் பாதுகாக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்று சொல்றார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்பி வந்தாலும், ராஜாக்கள் கொந்தளித்து வந்தாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும், தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், யாக்கோபின் தேவனை நான் நம்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உனக்கு பயம் வருதா, திகில் வருதா? கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே. பூமியிலே பழக்கடிப்பு நடக்கிற கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். பூமியில் நடக்கிற எல்லா செயலும் கர்த்தருடைய செயலை வந்து பாருங்கள். இன்னைக்கு நடந்த காரியங்கள் தேவன் நியாயம் தீர்க்கிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த பூமி நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்கு தக்கதாக தேவன் இந்த பூமியை நியாயம் செய்வார். துன்மார்க்கனை இராமல் படி அடித்து போடுவார், அக்கிரம செய்கைக்காரனை அடித்து போடுவார். அல்லேலூயா. அது நடுப்பிலே கிருபையின் காலம் இருக்கிறது. இயேசுவை சுவிசேஷமா அறிவிக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த பாழ்கடிப்பிலிருந்து, அந்த அருவருப்பிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து அவரை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்கை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் இன்னைக்கு பூமியிலே அக்கிரம செய்கையினாலே பூமி இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது. பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியானது, பூமியில் இருக்கிற மனிதர்கள் பாவத்தின் விளைவினாலே, அக்கிரமத்தின் விளைவினாலே தண்டனைகள் அனுபவிக்கிறார்கள். தேவன் சும்மா தண்டிக்கிறதில் யாரையும். அவன் பாவத்தை பூரணமாக்கும்படியாக அமைதியா இருக்கிறார். அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பொல்லாப்பு செய்கிறவன் பொல்லாப்பு செய்யட்டும். அவன் கிரிக்கு தக்கதாக தேவன் பலனளிக்கிற நாள் இதோ வருகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, நீ சீக்கிரம் வாரும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் பாவம் இல்லாத ஒரு பூமியாய் மாறுவதாக, அக்கிரமம் இல்லாத பூமியாய் மாறுவதாக. அநியாயம் செய்கிறவன் அநியாயத்தை விட்டு ஒழிந்திருப்பானாக, பாவம் செய்கிறவன் பாவத்தை விட்டு ஒழிந்திருப்பானாக. தேவன் நீதியை சரி கட்டுகிற நாள் வருகிறது. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, ஆரவாரத்தோடு பிரதான தூதர்களோடு ஒரு தேவன் வரப்போகிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.
இந்த பூமியை நியாயம் செய்ய வரப்போகிறார். யாக்கோபின் தேவன் வருகிறார், இஸ்ரவேலின் தேவன் வருகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் வருகிறார், நமக்கு அடைக்கலமான தேவன் வருகிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் வருகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற தேவன் வருகிறார். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவர்களையும் அக்கிரமத்தில் இருக்கிறவர்களையும் தண்டிக்க நீதியுள்ள நியாயத்தை செய்வதற்காக இந்த இயேசு பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நீ பயப்படாத மகனே, பயப்படாதே. உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்பி வந்தாலும், உன்னை கொல்ல வந்தாலும், உனக்கு விரோதமா எழும்பி பேசினாலும் நீ பயப்படாதே. யாக்கோபின் தேவன் உனக்கு துணையா இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்யும் போது அப்போது உனக்கு புரியும். அல்லேலூயா. உன் கண் காணும், உன் கண் காணும், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று யோபு சொல்கிறாரே. என் தேவன் வருவதை என் மாம்சம் அழுகி நாறினாலும் அவர் வரும்போது என்ன மண்ணோடு கூட மண்ணா இருந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார். இயேசு வருவதை நான் காண்பேன் என்று யோபு சொல்கிறார். பழைய காலத்தில் வாழ்ந்த அந்த யோபுக்கு அவ்வளவு நம்பிக்கை உள்ளதென்றான். நாம் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தெரியல. ஆமீன், அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமே. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிட்டது. ஆமே, எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிச்சு. இன்னும் 2% தான் நிறைவேறல. அந்த தீர்க்க தரிசனம் வேதம் என்ன சொன்னுச்சோ அது அப்படியே 100% இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேதத்தின் படியே தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அல்லேலூயா. இந்த உலக மக்களுக்கு இது புரியல. ஆனா பயபக்தி உள்ளவர்கள், நீதிமானாய் இருக்கிறவர்களுக்கு இது புரிகிறது. நம்முடைய தேவன் வரப்போகிறார். தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போகிறேன், மீண்டும் திருப்பி சீக்கிரமா வருவேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. நான் சீக்கிரமா வருவேன். இயேசு சொன்னார், நான் சீக்கிரமா வருவேன். ஏதோ வந்துடுச்சு, ஆண்டவர் வரக்கூடிய நாள் வந்துடுச்சு. சீக்கிரமா வருவேன் சொன்னாரே. இதோ ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் கதவை தட்டுகிறார், இருதயத்தின் கதவை தட்டுகிறார். அக்கிரமக்காரன் பாவிகள் எல்லோரும் இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி, இயேசுவே உள்ளே வாங்க, என் உள்ளத்துல வாங்க, என்னோட கூட இருங்க, என் வீட்டில் தங்க, என்னோட கூட உணவு அருந்துங்க என்று கூப்பிட்டார். அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசற்படியில் நின்று இந்த வார்த்தை மூலமா கதவை தட்டுகிறார். கதவு என்றால் உன் இருதயத்தை ஆண்டவர் தட்டுகிறார். இடம் உண்டா மகனே? நான் வருவதற்கு இடம் உண்டா? உன் இருதயத்தில் இடம் உண்டா? நான் வந்து உன் வாசஸ்தலத்தில் தங்கட்டமா? உன் இருதயத்தை பரிசுத்தமாக்கட்டமா? உன் சிந்தையை நான் பரிசுத்தமாக்கட்டமா? உனக்குள்ள நான் வரட்டுமா என்று ஆண்டவர் கதவை தட்டுகிறார். அல்லேலூயா. மேகம் மீதிலே என் மன்னன் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அது காணும் என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் போகும், என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன இயேசு அவர் வருகிற நாளிலே எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். நீதி உள்ள நியாயாதிபதியை கண்டு புலம்புவார்கள். அக்கிரமம் செய்யக்காரன் புலம்புவான், பாவம் செய்கிறவன் புலம்புவான், விக்கிரக ஆராதனைக்காரன் புலம்புவான். எல்லா கோத்திரத்திலும் இருந்து ஜனங்கள் புலம்புவார்கள். என் நேசர் வருகையை கண்டு சந்தோஷமாய் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு பாவத்தினால் மன்னிக்கப்பட்டு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், சந்தோஷத்தோடு ஆமென் ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வருவார். யாக்கோபின் தேவன் வருவார். சேனை கத்த வருவார். அவை பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிப்பார். ரதங்களில் அக்கினினாலே சுட்டெரிப்பார். இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், இந்த யுத்த களமா இருக்கிற இந்த பூமி, இரத்த களமா இருக்கிற பூமி, ரத்த வெறி பிடித்த இந்த பூமியை தீவிரவாதத்தினாலும் அக்கிரமத்தினால் அநியாயத்தினால் இந்த உலகத்தை அழிக்கிற பூமி, இன்னைக்கு பண ஆசையினாலே தீமை செய்து கொண்டு இருக்கிறான். உலக மக்கள் எல்லாம் ஒருத்தர் அழித்து கொண்டே இருக்கிறான். தர்பீஸ் பழம் வாங்கி கூட சாப்பிட முடியல, அதை விஷத்தை ஏத்துறான். அறுத்து பார்த்தா அதில் ஒரு ரெட் கலர்ல அப்படியே வருது பாருங்க. கெமிக்கல் கலக்கிறான். யுத்தம், ஒருவனுக்கும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். காய்கறியில, பழங்களில எல்லாத்தையும் மருந்து கலக்கிறான். இந்த உலகம் யுத்த களமாக இருக்கிறது. ஒருவன் தெரியாம கொள்றான். காத்துல மாசு கலந்து இருக்குது, விஷவாயு கலந்து இருக்குது, தண்ணீர் விஷவாயு கலந்து இருக்குது.
எதையுமே சாப்பிட முடியல. மனுஷன் அழிவுள்ள காலத்துக்கு நேராக வருகிறது. அதனால தான் சொல்றாரு, பூமி கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஒய்ய பண்ணுகிற தேவன் வருகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிறார். எல்லா யுத்தத்தையும் ஒய்ய பண்ணுகிற ஒரு தேவன் வருகிறார். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமே, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து, தேவ பிள்ளையே, நீ சேர்ல உட்காந்து அப்படியே அமர்ந்திருந்து அவர் வரும்போது அவரை பார்த்து ரசிப்ப. ஆமே, அவர் தேவன் என்று அறிந்து கொள்வ. இன்னைக்கு அவர் தேவன் என்று இல்லைன்னு சொல்லியே சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு எனக்கு வேணாம். தச்சனுடைய மகன் அவர் கிறிஸ்துவனுக்கு தேவன் என்று சொல்லி கொண்டிருக்க. அமர்ந்திருந்து நீ அப்படியே உட்கார்ந்து இருந்து பார், இந்த முடிவு வருது. அப்போது யாக்கோபின் தேவன் யார் என்பது உனக்கு தெரியும். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீ அறிந்து கொள். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்றாரு, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேவன் உயர்ந்து இருப்பாராம். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளுக்குள்ளும். நீங்க நினைக்கிறோம் இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு அவர் தேவன் அல்ல. எல்லா ஜாதிகளுக்கும் அவரே தேவன். மனுஷனை உண்டாக்கினவர் அவர்தான். பூமியில படைத்து எல்லா மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தண்ணீரையும் காற்றையும் சூரிய ஒளியையும் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அவரிலிருந்து தோன்ற பண்ணினார். ஒரு மனுஷனை உண்டாக்கினார் ஆதாம். அவனிலிருந்து பல சந்ததிகள் உண்டாக்கி இருக்கிறது. மனுஷன் குரங்கிலிருந்து உண்டாகல, தேவனால் மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள, முற்பிதாக்கள் எல்லாம் குரங்கு அல்ல, தேவ சாயல், தேவன் படைக்கப்பட்ட மனிதர்கள். ஏன் தேவன் வருகிறார் என்றால் அவர் சாயலின்படி அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக. அல்லேலூயா. தம்மோடு கூட இருக்கவும், அவரோடு கூட ஆயிரம் வருஷம் யுகா காலமாக அவரோடு கூட இருப்பதற்காக அவர் அழைக்க வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக வருகிறார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பா, பூமியிலே உயர்ந்திருப்பா, எல்லா ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பா, எல்லா நாடுகளுக்குள்ளும் அவர் உயர்ந்திருப்பா. சேனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறார், சேனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, என் கூட தேவன் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லாத கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆமேன். ஆமேன் என்ன அர்த்தம்? நான் மட்டும் சொல்லி ஆமேன்னு அப்படி இல்லை. ஆமேன்னு என்ன அர்த்தம்? நீங்களும் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க அவமதிக்கிறீன்னு அர்த்தம். மனுஷகுமாரனை வாயினால் அறிக்கை செய்கிறவனை பரலோக தேவனுக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுவார். இங்க நீ ஆமீன் சொல்லனா உங்க அங்க போனாலும் உனக்கு ஆமீன் வராது. இவன் என் புள்ளியான்னு கேட்டாருங்க, கம்முன்னு இருப்பார். நீங்க அமைதியா இருந்தீங்களா, வாய மூடின்னு கம்முன்னு இருந்தீங்களா, அங்கேயும் அவர் அமைதியா இருப்பார். பயமுறுத்த நினைக்காதீங்க. ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் அறிக்கைப்படுகிற இயேசு கிறிஸ்து அவர் உலக ரட்சகர். அல்லேலூயா. எவரோ ஒரு சில மக்கள் கூட்டத்துக்கு மாத்திரம் அவர் உலக ரட்சகர் அல்ல, முழு உலகத்துக்கும் அவர் தேவகுமாரனா இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன்.